பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 20வது சங்கீதம் 8வது வசனம், Psalms 20:8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை எழுந்து நிற்கச் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் நம்புங்க, என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். உங்கள் வாழ்க்கையை எழுந்திருக்க வைப்பார். ஒரு நாளும் உங்களை கீழே தள்ள விட மாட்டார். நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீங்க. நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், எல்லாத்திலும் நிமிர்ந்து நிற்பீர்கள். ஆமென். ஒரு அப்ரைட் பொசிஷனில் நீங்கள் வந்துடுவீங்க, நிமிர்ந்து நிற்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய கருத்தில் வைக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா நன்மையில் நிறைவாய் கொடுங்கப்பா. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நாள் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, கதா பிரசவத்துக்கு போகிற பிள்ளை நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். இன்றைக்கு போகிற பிள்ளைகள் ஜெயத்தோடு திரும்பி வரட்டும். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்கள்லாம் நிறைவாக இருக்கட்டும். அப்பத்திய தண்ணீர், எண்ணெய், மாவையும் ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. நீரே அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்யுங்க. இந்த நாளில் வேலை ஸ்தலத்தில் அந்த பிள்ளைகள் உயர்வை கொடுங்க. ஆண்டவரே, நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுங்க. எல்லா தடைகளை நீக்குங்க. என் தேவன் தாமே இந்த நாளில் உடைய கரம் அவர்களை வைத்து ஆசீர்வதிக்க விடுமா ஜெபிக்கிறேன். நன்மையினால் திருப்தியாக்குங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. எம்மட்ட நடத்தும் எல்லா பாதைகளுக்காய் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இதனால் ஊழியர்களை உடைய கருத்தில் வைக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை, நல்ல பலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே, பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. அவர் எல்லாம் நல்ல உயர்வை பார்க்க செய்யுங்க. எல்லாம் நன்மையினால் நிரப்புங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, சால்வேஷன் டிவி இந்த திருச்சபையுடைய கருத்தில் வைக்கிறோம். ஆவியானவர் தாமே இந்த நாளிலே இந்த ஊழியத்தோடு கூட இருந்து வழி நடத்தணுமா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. நீரை கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் கத்தாவே, காணிக்கைகளால் தசமபாகங்கள் அநேகர் இந்த ஊழியத்தை தாங்க உதவி செய்யுங்க. இந்த சுவிசேஷ பணிக்கும் மன்ற திருச்சபை காரியத்திற்கும் ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்புங்கப்பா. எல்லாரும் கத்தாவை உற்சாகமாய் தாங்குவதற்கும் ஆண்டவரே சுவிசேஷ தடையில்லாமல் செல்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. நீரை கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா கத்தாவே மீட்டிங் உடைய கருத்தில் வைக்கிறோம். வெனஸ்டே நடக்கிற விமன்ஸ் பிரேயரையும், ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர் ஆசீர்வதிங்க. சண்டே நடக்கிற ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, வெனஸ்டே சரியாக 10:30 உமன்ஸ் பிரேயர் இருக்கிறது. எல்லா சகோதரிமார்கள் வந்து பங்கு பெறுங்க. ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர் 10 o'clock இருக்கிறது. அதில் குடும்பமாக நீங்கள் வந்து பங்கு பெறலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இந்த வாரம் 4 ஆராதனை இருக்குது, 4 சர்வீசஸ் இருக்குது. கலந்து கொள்ள உங்கள் எல்லாரும் அன்புடன் அழைக்கிறேன். எல்லாரும் வாருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். God bless you.